தேவன் இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மேன்மையான நாளாய் மாற்றித்தர ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14வது வசனம், இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். என கண்பானவர்களே, இயேசு பேதுருவின் வீட்டிற்கு வருகிறார். என கண்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வீடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் இருக்கிறதா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் வழி விதத்தில் காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் என்னை பல முறை எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அழைத்தார்கள். நானும் அவர்கள் அழைத்து போக முடியாத சூழல் ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து போயிற்று. ஒரு நாள் அவர்களுடைய வீட்டின் பாதையிலே நான் கடந்து சென்று கொண்டிருந்த போது, இவர்கள் பல முறை நம்மை அழைத்திருக்கிறார்களே, இவர்கள் வீட்டில் போய் இன்றைக்கு ஜெபித்து விட்டு வருவோம் என்று அவர்களுடைய வீட்டின் கதவை தட்டினேன். தட்டின போது வேகமாய் வந்து கதவை திறந்தார்கள். திறந்து கொஞ்சம் திறந்த வேகத்தில் வேகமாய் பூட்டி விட்டார்கள். நான் வெளியே நின்று யோசிக்கிறேன், ஏன் இவங்க இப்படி பூட்டுறாங்க? அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கதவை திறந்து வாங்க பிரதர்ன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டாங்க. நீங்க எப்படி வந்துட்டீங்க, ஆச்சரியமா இருக்குன்னு கூப்பிட்டாங்க. வீட்டுக்குள்ள போனேன். அவங்க வீட்டில் ஒரு சோஃபா இருந்தது. அதில் ஒரு அழகிய போர்வை ஒன்று விரித்திருந்தது. அதில் உட்கார சொன்னாங்க. ஆனால் நான் அதில் உட்காராம அந்த போர்வையை மெதுவாய் விலக்கினேன். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கொஞ்சம் திறந்த போது அந்த சோஃபால இருந்தவைகள் என் கண்ணிலே பட்டுவிட்டது. விலக்கின போது அவர்களுடைய முகத்தில் இருந்தும் ஒரு திரை விலகினது போல முகம் மாறினது. மகிழ்ச்சி மறைந்தது. அவர்களுக்குள்ளே கேள்விகள் எழும்பினது. ஏன் தெரியுமா? அதிலே கிடந்தவைகள் எல்லாம் தேவனுக்கு விருப்பமில்லாத, தேவன் அருவருக்கிற, தேவன் அங்கீகரிக்காதவைகளாய் கிடந்தது. அவங்க இனி எதிர்பார்க்கல அவங்க வீட்டுக்கு அந்த நேரத்தில் வருவேன்னு. என கண்பானவர்களே, உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. இன்றைக்கு இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தா அவர் எதை பார்ப்பார்? இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எதை பார்ப்பார்? உங்களுடைய பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை காண முடியுமா? உங்களுடைய உண்மையான ஜெப வாழ்க்கையை காண முடியுமா? உங்களுடைய உண்மையான வேத வாசித்து வேதத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை காண முடியுமா? அல்லது தேவன் அருவருக்கிற, தேவன் விரும்பாத, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் உங்களுடைய வீட்டை அலங்கோலமாய், உங்களுடைய வாழ்க்கையை அலங்கோலமாய் மாற்றி இருக்கிறதை காண்பாரா? இயேசு பேதுருவின் வீட்டிற்கு வந்தார். இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கும் வர ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுடைய அந்தரங்க தனிப்பட்ட வாழ்க்கையாகிய வீட்டிற்குள்ளும் வர ஆயத்தமாயிருக்கிறார். அவர் வந்து எதை காண்பார்? சிந்தித்து பாருங்கள். இன்று மனம் திரும்ப ஒப்பு கொடுங்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையை மனம் திரும்ப அர்ப்பணியுங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே, இன்றைக்கு நீர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். நீர் எதை காண்பீர், எதை எங்களிலே நீர் காண்பீர் என்கிறத நாங்கள் இந்த வேளையில் சிந்தித்து பார்க்கிறோம். எங்களில் இருக்கிற உமக்கு விருப்பமில்லாத அசுத்தங்கள், நீர் விரும்பாத தீமைகள், தீதுகள், பாவங்கள் எங்களிலே இராதபடி எங்களை பரிசுத்தமாக்கி கழுவி சுத்திகரியும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் B.
பொற்செல்வன் ஆசீர். கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.